லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ரெண்டு டீமுமே ஐபிஎலுக்கு புதுசு. ஆனால் மார்க்கெட்டிங் பிராண்டில் யார் மாசுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். லக்னோ நார்த் இந்தியாவிலேயே பெரிய மார்க்கெட். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ளஸ் யங் அப்படின்றத மிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. சோஷியல் மீடியாவில் கூல் அண்ட் ஸ்டைலிஷாக கண்டென்ட் பண்ணுவாங்க. பெரிய ஃபினான்ஷியல் பேக்கப்போட ஒரு டீம் ஓனர்ஸ், பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ், ஸ்ட்ராங் ரீஜனல் புஷ். குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆரம்பமே ஒரு பெரிய ஸ்டேடியம் கிடச்சிருச்சு, அகமதாபாத். இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டேடியமில் விளாட்றனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அவங்களோட பிராண்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சிம்பிள், பட் அவங்களாம் ஒரு சாம்பியன்ஸ் மாதிரியே பிராண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. சிவி ஃபர்ம், ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஓனர்ஸாக இருக்கனால பிஸ்னஸ் மைண்ட்ஸை ஐபிஎல்குள்ளே கொண்டு வராங்க. ஐபிஎல் வின் பண்ணது மூலியமா அவங்க பிராண்ட் வேல்யூ ஸ்கை ராக்கெட் ஆகிடுச்சு. கண்டென்ட்டில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அச்சீவ்மெண்ட் ட்ரிவன் போஸ்ட், சிம்பிள் பட் எஃபெக்டிவ், ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ். எல்எஸ்டி ஃபேன் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபன் பிராண்டிங். ஜிடி ப்ரொஃபஷனல் அண்ட் சாம்பியன் மார்க்கெட்டிங். இந்த ரெண்டு டீமோட மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.